வெல்கம் டு ஜேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2 சம் நம்பர் 18. How will the following appear in the final accounts of Karaikudi Sports Club for the year ended 31st March 2019? Tournament fund on 1st April 2018 90,000. Tournament fund investment 1st April 2018 90,000. Interest received on tournament fund investment 9,000. Donation to tournament fund 10,000. Tournament expenses 60,000. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோர்னமெண்ட் ஃபண்ட். இப்போ ஃபண்டுனாலே நம்ம எங்க காமிக்க போறோம்? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல தான் காமிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பேலன்ஸ் ஷீட் as on 31st 2019. லைபிலிட்டி சைட் டோர்னமெண்ட் ஃபண்ட் 90,000 எழுதியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். டோர்னமெண்ட் ஃபண்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வரணும்? நமக்கு அசெட் சைட்ல வரணும். அதனால டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எந்த சைட்ல எழுதுறோம்? அசெட் சைட்ல எழுதுறோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட். டோர்னமெண்ட் ஃபண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றோம். அப்போ அதை டோர்னமெண்ட் ஃபண்டோட சேர்த்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டையும் டொனேஷனையும் ஆட் பண்ணணும். ரெசிப்ட், இன்ட்ரெஸ்ட், டொனேஷன் அந்த மாதிரி இருந்தால் அதோட சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டோர்னமெண்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 9,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் என்ன பண்ணுறோம்? டோர்னமெண்ட் ஃபண்டோட சேர்த்து ஆட் பண்ணுறோம். டொனேஷன் டு டோர்னமெண்ட் ஃபண்டையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 1,09,000 வந்திருக்கு. அதுல இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதுலேருந்து எடுத்துருவோம் இல்லையா? அதனால மைனஸ் பண்ணணும். ஸோ 1,09,000 வந்து 60,000 மைனஸ் பண்ணா 49,000. இதுதான் நமக்கு காமிக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.